ஹலோ எவ்ரிவன். ஸோ டிஎன் செட் எக்ஸாமுக்கான பொலிட்டிக்கல் சிலபஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான பியூஇக்கு டிஸ்கஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐடென்டிட்டி பொலிட்டிக்ஸ், கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் பாலிசி. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செப்பரேட் யூனிட்ஸ். அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் பாலிசிட்டு தான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற மேஜரான ஸ்கீம்ஸை பற்றியும், அப்புறம் இந்தியாவுடைய கவர்னன்ஸ் மாடலை பற்றியும், அதோட ஹிஸ்டாரிக்கலான பேக்ரவுண்ட் என்ன, எவல்யூஷன் என்ன அப்படின்ற பற்றியெல்லாம் அதிகமாக பார்த்துருக்கோம். அண்ட் ஐடென்டிட்டி பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நடந்தது, அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரோல் என்ன, அந்த பார்ட்டிஸ்லாம் வந்துட்டு யார் லீடர்ஸாக இருந்திருக்கா, அவங்களோட கிரேட்டஸ்ட் ஈவெண்ட்ஸ் இந்த டைம் லைன் ஆஃப் இந்தியன் பொலிட்டிக்ஸ் எப்படி இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்தியன் ஐடென்டிட்டி பொலிட்டிக்ஸ்ல நம்ம பார்ப்போம். So first question, who first demanded the establishment of ombudsman in India? இது மத்திய பிரதேஷ் செட் எக்ஸாம்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ எம்சி செட்டல்வாட், ஆப்ஷன் பி கேஎம் முன்ஷி, ஆப்ஷன் சி எல்எம் சிக்வி, ஆப்ஷன் டி ராஜஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி. இப்போ இதுல என்ன கேட்டாங்கன்னா ஓம்புட்ஸ்மேன் அப்படின்றத யார் வந்துட்டு முதல்ல டிமாண்ட் பண்ணா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படின்றது யாருன்னு பார்த்தா ஒரு குட் கவர்னன்ஸ்க்கான ஒரு கிரீவன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு கரப்ஷன் ப்ராக்டிசஸ் வந்து இப்போ நம்ம வந்துட்டு ஏதோ சர்வீஸ்க்காக வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போறோம், அங்க வந்துட்டு அந்த டீல் பண்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்துட்டு கரப்டா இருக்காங்க, இல்ல அவங்க வந்து பிரைப் கேட்கறாங்க, இல்ல அவங்க வந்து அவங்களோட அஃபிஷியலான டியூட்டியை ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா நம்மளால கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லையா? அப்ப அந்த கம்ப்ளைண்ட் பண்ற ஆப்ஷன் தான் வந்துட்டு இந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு ஒரு விஜிலன்ஸ் யூனிட்டா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இல்லைன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க. ஸோ இந்த ஐடியாவை யார் கொண்டு வந்தா முதல்ல அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. ஸோ இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுல வந்துட்டு இது வந்து ரொம்ப ஒரு ஃபேக்சுவலான டேட்டா. அப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஆம்புட்ஸ்மேனை பத்தி படிக்கும்போது அதோட ஹிஸ்டரியை பத்தி படிக்கும்போது அது வந்துட்டு இந்தியாவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது தான் இதை பத்தின ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல ஆப்ஷன் அப்படின்ற ரைட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி எல்எம் சிக்மி தான். எல்எம் சிக்மி அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்த லோக்பால் லோகாயுக்தா அப்படின்ற டேர்மை வந்துட்டு முதல்ல காயின் பண்ணவர். ஸோ லோக்பால் லோகாயுக்தா வந்துட்டு இன்னொரு கிரீவன்ஸ் ரிட்ரஸல், அதாவது ஒரு விஜிலன்ஸ் கமிஷனுக்கு அட் பாரான இன்னொரு மேஜரான ஒரு இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும். அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆகட்டும், பியூரோக்ராட்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாரையும் வந்துட்டு இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம்லயும் இந்தியன் கவர்னன்ஸ் சிஸ்டம்லயும் வந்துட்டு அக்கௌண்டபிளா வைக்கணும். அவங்க வந்து லயபிளா இருக்கணும், ஏதாச்சும் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணாலோ இல்லை மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாலோ அப்படின்றதுக்காக இயக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து இந்த லோக்பால் லோகாயுக்தா அப்படின்றதெல்லாம். செகண்ட் ஒன், when did the Indian Audit and Accounts Department start working independently in India? ஸோ இதுவுமே மத்திய பிரதேஷோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான். ஸோ இது வந்து அகைன் இன்னொரு ஃபேக்சுவல் டேட்டா. இது வந்து கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் பாலிசியில கீழே வர ஒரு விஷயம் தான். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ 1753, ஆப்ஷன் பி 1919, ஆப்ஷன் சி 1921 அண்ட் ஆப்ஷன் டி 1935. ஸோ இந்த இந்தியன் ஆடிட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு மோண்டாகோ கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வழியா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். அதாவது 1999ல இந்த இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1999 பிரகாரம் மோண்டாகோ கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வழியா இந்த ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ இதோட மேஜர் விஷயம் என்னன்னா இந்த ரெஃபார்ம்ஸ் தான் வந்துட்டு ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றதையும் கொண்டு வந்தது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம், அது இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றது கொண்டு வந்தார். மாடர்ன் டேர்ம்ஸ்ல அவரை நம்ம எப்படி பார்க்கலாம்னா கண்டெம்ப்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம அவரை கூப்பிடுவோம். சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்துட்டு இந்தியாவோட பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா இந்தியன் கவர்மெண்ட் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு பார்லிமெண்ட் முன்னாடி சப்மிட் பண்ணுவாங்க இயர்லி பேசிஸ்ல. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மொண்டாகோ ரிஃபார்ம் பீரியட்ல தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது நடந்த பீரியட் எதுன்னு பார்க்கும்போது 1999 தான். ஸோ இதுல ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், 1999. Which of the following is a correct title for a women welfare program in Madhya Pradesh? A. Ladli Balika Yojana, B. Beti Bachao Beti Padhao Abhiyan, C. Gramin Mahila Protection Yojana, D. Usha Kiran Yojana. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு
வெல்ஃபேர் ஸ்கீம் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே வந்துட்டு எங்கன்னா மத்திய பிரதேஷ்ல வந்துட்டு உமன் வெல்ஃபேர் இல்லைன்னா உமனோடைய வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் கீழே இருக்கிற ஸ்கீம்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கீம் எது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது லாட்லி பல்கே யோஜனா, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், அப்புறம் கிராமின் மஹிளா புரோட்டஸ்டான் யோஜனா, இது எல்லாமே வந்துட்டு ரிலேட்டட் டு உமன் எம்பவர்மெண்ட் தான். ஆனா ஒரு ஒரு ஏரியா எந்த ஏரியால வந்துட்டு இவங்க இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாங்கன்னா ஒன்று எஜுகேஷனா இருக்கும், இல்ல ஹெல்த் ரிலேட்டடா இருக்கும், இல்ல வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கீமே ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்கு. ஸோ இதுல கேட்கப்பட்டது உமன் வெல்ஃபேர் ப்ரோக்ராமா எது கேட்டிருக்காங்க அப்படின்றதான். ஸோ இதுல ஆப்ஷன் டி உஷா கிரண் யோஜனா அப்படின்றதான் ரைட் ஆப்ஷன். உஷா கிரண் யோஜனா தான் வந்துட்டு இப்போ மத்திய பிரதேஷ்ல இருக்கிற உமனோடைய சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட கொண்டு வரப்பட்ட ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அதர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அதர் ஸ்கீம்ஸ் ஏபிசியில ஆப்ஷன்ல இருக்கிற எல்லா ஸ்கீமே வந்துட்டு மத்திய பிரதேஷ் சென்ட்ரிக்கான ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. இப்போ பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்லாம் வந்துட்டு ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அது வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். ஸோ மத்திய பிரதேஷ் சென்ட்ரிக்கா பார்க்கும்போது உஷா கிரண் யோஜனா தான். அண்ட் இந்த கொஸ்டினை வந்துட்டு இப்ப நம்மளோட எக்ஸாம் சிலபஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னா அது ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஏன்னா நம்ம டிஎன் செட் அப்படின்றதுனால தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இருக்கிற ஸ்கீம்ஸை பத்தி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது மத்திய பிரதேஷ் கொஸ்டின் பேப்பரோட ஒரு பிஒய்க்குன்றதுனால மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்கீமை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ மேஜரா வந்துட்டு தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கிற இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ் இருக்குன்னா, அதாவது உமன் எம்பவர்மெண்ட்டுக்காகட்டும், இல்ல வந்துட்டு மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸை வந்துட்டு அப்லிஃப்ட் பண்றதுக்காகட்டும், இல்ல வந்துட்டு அவங்களோட எஜுகேஷனுக்காக இருக்கிற ஸ்கீம்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸை பத்தின ஒரு ஐடியா நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். And fourth one, which is the first state formed in India on the basis of language? Options are A. Maharashtra, B. Karnataka, C. Tamil Nadu, D. Andhra Pradesh. So லாங்குவேஜோட பேசிஸ்ல எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதா கேள்வி. ஸோ நம்ம வந்து இந்தியன் பொலிட்டி படிக்கும்போது ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு இந்தியன் பொலிட்டிக்கல் ப்ராசஸை பத்தி படிக்கும்போது ஆகட்டும், ஹிஸ்டாரிக்கலா ஒரு விஷயம் என்ன நம்ம நோட் பண்ணியிருப்போம்னா, இந்தியாவுடைய ஸ்டேட் ஃபார்மேஷன் அப்படின்றது இப்போ இருக்கிற அளவுக்கு மெஜாரிட்டியா இருந்தது இல்லை. அதாவது இப்போ நமக்கு வந்து 38 ஸ்டேட்ஸ் இருக்குன்னா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அவ்வளவுதான் இருந்ததே கிடையாது. அந்த டைம்ல மெஜாரிட்டி ஆஃப் 15 ஸ்டேட்ஸ் இருக்கும். அதுலேயும் வந்து பல ஸ்டேட்ஸ் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்தது, சில வந்துட்டு பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருந்த ஸ்டேட்ஸா இருந்தது. ஸோ இப்படிலாம் இருக்கிற ஸ்டேட்ஸ் பை டைம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வழியாகவும் ஒரு சிவில் சொசைட்டி ப்ரொசர்னாலையும் வந்துட்டு புது புது ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த ஃபார்ம் ஆன ஸ்டேட்டோட மிகப்பெரிய ஃபேக்டர் என்னன்னு பார்க்கும்போது ஒன்று வந்துட்டு லிங்குவிஸ்டிக் ஃபேக்டர், அதாவது லாங்குவேஜ் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்துட்டு புதுசா கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுல இருந்து தான் மெஜாரிட்டி ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல இருந்த ஒரு ஸ்டேட் வந்துட்டு பைஃபர்கேட் ஆகி 2 ஸ்டேட்டா பிரிஞ்சது. அதுக்கு ரீசெண்டான எக்ஸாம்பிள் எது சொல்லலாம்னா, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தெலுங்கானா அப்படின்ற ஒரு புது ஸ்டேட் ஃபார்ம் ஆனதை நம்ம சொல்லலாம். ஏன்னா ரீசெண்ட் எக்ஸாம்பிள் 2004 கடைசியா லாங்குவேஜ் பேசிஸ்ல வந்துட்டு ஒரு ரெப்ரஸன்டேஷன் வேணும், தனி ஸ்டேட் ஃபுட் வேணும் அப்படின்னு கேட்டு பிரிஞ்சவங்க தான் தெலுங்கானா. அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஆந்திராவை சேர்ந்த பர்சன். அவர் தான் வந்துட்டு ஆந்திரா அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்துட்டு செப்பரேட்டான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், அதாவது நாங்க வந்து ஒரு செப்பரேட் ஸ்டேட்டா இருக்கணும், நாங்க மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு கீழே வரணும்னு அவசியம் கிடையாது, எங்களுக்கு செப்பரேட் ஸ்டேட்ஹுட் வேணும் அப்படின்றத கேட்டார். அவர் கேட்டதுக்கான மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் எதுன்னு பார்க்கும்போது லாங்குவேஜ் தான். ஸோ இவருடைய இந்த மூவ்மெண்ட், இவருடைய இந்த ஒரு சோசியல் ப்ரொடெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் யூனியன் கவர்மெண்ட் தான் வந்துட்டு அட் லார்ஜ் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு அவுட்கமாவும் மாறிடுச்சு. ஸோ இதுல ரைட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேஷ் தான் ரைட் ஆன்சர். Fifth one, Sandhanam Committee was established for prevention of which social problem? Options are A. Caste, B. Poverty, C. Education, D. Corruption. ஸோ சந்தானம் கமிட்டி அப்படின்றது வந்துட்டு எப்பனா 1962 பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு கமிட்டி. ஸோ அந்த கமிட்டியோட மேஜரான ரீசன் என்ன அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ரைட்டான ஆப்ஷன் அப்படின்றது ஆப்ஷன் டி கரப்ஷன் தான். ஏன்னா இதோடைய அவுட்கமா தான் வந்துட்டு 1964 சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கரப்ஷன் அப்படின்றது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருந்தது. இன்னொன்று நேருவியன் சோசியலிசம் கீழே வந்துட்டு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல
நிறைய இந்த லைசன்ஸ் ராஜ் சிஸ்டம் ஃபாலோ பண்றதுனால ரெட் டேபிசம் ஆகட்டும், கரப்ஷன் ஆகட்டும், லோக்கல் லெவல்ல இருந்து டாப் லெவல், அதாவது சென்ட்ரல் லெவல்ல வரைக்கும் எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியிலும், பியூரோக்ராட்டிக் பாடிஸ்லயும், மெனி டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் இந்த கரப்ஷன் அப்படின்ற ப்ராக்டிஸ் ரொம்பவே அதிகமா ஊடுருவி இருந்தது. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் வந்துட்டு இந்த சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை கொண்டு வந்தாங்க. அதோட ஒரு அவுட்கமா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஸோ இது 1962ல வந்துட்டு கரப்ஷன் அப்படிங்கிற சோஷியல் ப்ராப்ளமா அட்ரஸ் பண்றதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு கமிட்டி தான். So sixth one, which one of the following statements pertaining to Manrega is correct? Options are: it provides legal guarantee for at least 100 days of employment in a year. The employment will be in the form of casual manual labor. The work should be located within 5 kilometers. All of the above. ஸோ இதுல நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு ஆப்ஷனா நம்ம பார்த்துப்போம் எது கரெக்டா இருக்கும் அப்படின்றது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்னா இட் ப்ரொவைட்ஸ் லீகல் கேரண்டி ஃபார் 100 days ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் அ இயர் அப்படின்றது கரெக்ட் ஆப்ஷன். ஆனால் ஆமா, மன்ரேகா ஸ்கீமோடைய ஒன் ஆஃப் தி கீ ப்ரொவிஷன்ஸே அதுதான். 100 நாள் வேலை அப்படின்றத நம்ம தமிழ்ல இந்த ஸ்கீமை தான் வந்துட்டு கூப்பிடுவோம். ஸோ இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது வந்துட்டு மன்ரேகா ஸ்கீம் தான். அப்போ அதுக்கு வந்துட்டு இயர்லி 100, அது அந்த பேர்லயே, அந்த ஸ்கீமோட பேர்லயே வந்துட்டு 100 நாள் அப்படின்னு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட் தான். அப்போ பி ஆப்ஷன் பார்க்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் வில் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் கேஷுவல் மேனுவல் லேபர். ஏன்னா மன்ரேகாவுடைய எம்ப்ளாய்மெண்ட் இது ஸ்கில்னு பார்க்கும்போது வந்துட்டு அது ஸ்கில் பேஸ்டு லேபர் இல்லை, அது வந்து அன்ஸ்கில்டு லேபர் தான். அப்போ அன்ஸ்கில் லேபர் என்னன்னு பார்க்கும்போது அது வந்து கேஷுவல் மேனுவல் லேபர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு இப்போ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், இல்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கவர்மெண்டோடைய ஏதாச்சும் என்டர்பிரைசஸ் இருக்குன்னா அதுக்காக ஒர்க் பண்றதா இருக்கலாம். ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்றது மாறும், ஆனா அந்த மேனுவல் லேபர் தான் வந்துட்டு இதுல இருக்கும். இதுல வந்துட்டு ஐடி ரிலேட்டடாவோ, கம்ப்யூட்டரைஸ்டா டெக்னாலஜி யூஸ் பண்ற மாதிரி, இல்லைன்னா வந்துட்டு ஸ்கில்ஸ் தேவைப்படுற மாதிரி, ஒரு அடிஷ்னலான ஸ்கில் செட், ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் செட் தேவைப்படுற மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் நேச்சர் இந்த ஸ்கீம்ல இருக்காது. ஸோ பியுமே கரெக்ட் தான். சி பார்க்கும்போது ஒர்க் ஷுட் பி லொகேட்டட் வித்தின் 5 kilometers அப்படின்றது ஒரு another பொசிஷன் ஆஃப் தி ஸ்கீம். அது ஏன்னா வந்துட்டு இப்போ பல கஷ்டப்படுற கம்யூனிட்டியில இருக்கிற ஆளுங்களுக்குலாம் வந்துட்டு டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல என்ரோல் பண்ற ஒரு ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது பல பெண்கள் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்னால பெனிஃபிஷியரியா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே டிராவல் அப்படின்றது ஒரு பிரச்சனையா இருந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு பேட்ரியார்கிக்கல் சொசைட்டில உமனோட ரோல் அப்படின்றது ரொம்பவே கன்ஃபைன்டு டு டொமஸ்டிக் ஸ்பேஸா இருக்கிறதுனால இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு அந்த டொமஸ்டிக் ஸ்பேஸ்ல வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட குழந்தைக்கோ இல்லை அவங்களோட ஃபேமிலிக்கோ நீட்ஸ் கேட்டர் பண்ணாம போயிடக்கூடாது அப்படின்ற ஃபேக்டருக்காக இந்த ஒரு டிஸ்டன்ஸ் ப்ரொவிஷனே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட் அப்படின்றதுனால ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். செவன்த் ஒன், which one of the following is the component of Sarvatam model? Options are: A, citizens charter; B, public grievance redressal; C, service delivery capability; D, all of the above. ஸோ செர்வட்டம் மாடலை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த ஆப்ஷன்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னா, சிட்டிசன் சார்ட்டர் வந்துட்டு அதில் ஒரு காம்பனண்டானா ஆமாம். ஏன்னா சிட்டிசன் சார்ட்டர் என்ன பேசிக்கலாக சொல்லுதா, சிட்டிசன் சென்ட்ரிக்கான ஒரு கவர்னன்ஸை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு சொசைட்டில இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கான ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் எப்படி கிரியேட் பண்ணலாம், அது அப்போ வந்துட்டு எப்படி சர்வீஸ் டெலிவரி மெக்கானிசம்லாம் வந்துட்டு ஒரு பெட்டரான லெவலுக்கு வந்து கொண்டு போகலாம் அப்படின்றது மேஜரா எம்ஃபசைஸ் பண்றது தான் இந்த சிட்டிசன் சார்ட்டர். அதே பப்ளிக் கிரீவன்ஸ் ரிட்ரஸல்னு பார்க்கும்போது சேம் அஸ் தி ரோல் ஆஃப் ஓம்புட்ஸ்மேன் ஆகட்டும், இல்லை வந்துட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆகட்டும், இவங்களோட ரோல்லாம் என்ன, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி எல்லாம் கொண்டு வரதான். ஸோ ஒரு குட் கவர்னன்ஸ் மாடல்ல பேஸ் பண்ணி தான் இந்த செர்வட்டம் மாடல் இருக்கு. இப்போ இந்த குட் கவர்னன்ஸ்ல ஒரு மேஜரான ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்க்கும்போது பப்ளிக் கிரீவன்ஸ் ரிட்ரஸலும் அதோட பார்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்கும்போது அதுக்கு ஆப்வியஸா ஃபீட்பேக்கும் எடுக்கிறோம். இப்போ மேஜரா வந்துட்டு சிஸ்டம்ஸ் தியரி அப்படின்றத டேவிட் ஈஸ்டன் சொல்லும்போது அவருமே இந்த ஃபீட்பேக் மாடலோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதாவது அந்த அந்த கேரக்டரிஸ்டிக்கை வந்துட்டு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அந்த ஃபீட்பேக் வச்சு தான் அவங்களால வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பப்ளிக் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா ஒரு ஒரு மாடல் நம்ம ஃபாலோ பண்றோம்னா அது வந்துட்டு ஒரு மால் ஃபங்க்ஷன் மாடலா போறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே அதிகமாயிடும் அப்படின்றது ஒரு ஃபேக்டர். ஸோ பியுமே கரெக்ட் தான். இப்போ சி ஆப்ஷன் பார்க்கும்போது சர்வீஸ் டெலிவரி கேப்பபிலிட்டி, அதாவது இந்த சர்வீஸை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம
ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குன்னா, இல்ல ஒரு ஒரு ஃபைனான்சியல் ஸ்கீம் இருக்குன்னா, அந்த அந்த பெனிஃபிஷியரிஸ்க்கு அந்த ஸ்கீம் எவ்வளோ ரீச் அவுட் ஆகுது, அவங்களுக்கு எவ்வளோ போய் அது பெனிஃபிட்டபுளா அமையுது, அவங்களுக்கு அது ப்ராப்பரா போய் சேருதா அப்படின்ற அந்த சர்வீஸ் டெலிவரி மெக்கானிசமை வந்துட்டு பில்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த மாடல் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுவுமே வந்துட்டு குட் கவர்னன்ஸோட ஒரு காம்பனன்ட் தான். அப்ப இந்த குட் கவர்னன்ஸோட காம்பனண்டா இது இருக்கிறதுனாலே இது செர்வட்டோ மாடல்லையும் இருக்குது. அப்போ எல்லா ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கிறதுனாலே ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ் இஸ் அகைன் தி ரைட் ஆன்சர். 81. Which of the following is or are the nature of public policy? So, public policies are goal oriented. Public policy is formulated without any purpose. Public policy deals with private company. அப்ப இதுல வந்துட்டு எதெல்லாம் பப்ளிக் பாலிசியோட நேச்சர்லாம் நம்ம சொல்லப்படக்கூடிய விஷயங்களா இருக்கும் அப்படின்றதான் கேள்வியில கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது 1 only, 2 only, 3 only, 2 and 3 only. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா வந்துட்டு பப்ளிக் பாலிசிஸ் ஆர் கோல் ஓரியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது உண்மையானா இப்போ நம்ம வந்துட்டு இந்தியாவில் ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா அந்த பாலிசியில பல ப்ரொவிஷன் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸை கிரியேட் பண்ணோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா அதுல ஏதாச்சும் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். எதுக்காக இந்த பாலிசியை நம்ம கொண்டு வரோம், இது வழியா நம்ம என்ன அவுட்கம் எக்ஸ்பெக்ட் பண்றோம், நம்ம நாட்டுக்கு என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்டா இருக்கலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் வெல்ஃபேரா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு பாலிசியை நம்ம கொண்டு வரும்போது அது கோல் ஓரியன்டா தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்வியஸ்லி ரைட். இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது பப்ளிக் பாலிசி இஸ் ஃபார்முலேட்டட் வித்வுட் எனி பர்பஸ். ஆனா அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கான்ட்ரடிக்டரியான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஏன்னா கோல் ஓரியன்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ பர்பஸ் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பா தப்பு. அதே தேர்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது பப்ளிக் பாலிசி டீல்ஸ் வித் பிரைவேட் கம்பெனி. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. பிரைவேட் கம்பெனிக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் இந்த பப்ளிக் பாலிசி கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தையிலே வந்துட்டு பப்ளிக் பாலிசி அப்படின்னு இருக்கு. அப்போ பப்ளிக் அப்படின்றது சிட்டிசன் சென்ட்ரிக்கா இருக்கும். அது வந்துட்டு கவர்மெண்ட் இனிஷியேட்டட் ப்ரோக்ராமா தான் இருக்கும். ஸோ இந்த பாலிசி மெக்கானிசம் மெஜாரிட்டி வந்துட்டு கவர்மெண்ட் வழியா தான் வந்து எனாக்ட் ஆகப்படுமே தவிர அதுல பிரைவேட் கம்பெனியோட ரோல் இருக்கும். ஆனா எக்ஸ்க்ளூசிவ்லி அவங்க இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயம் அது கிடையாது. அப்ப தேர்ட் ஆப்ஷனுமே தப்பு தான். அப்ப இதுல செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் தப்பா இருக்கிறதுனால ஆப்ஷன் பார்க்கும்போது 1 only தான். 1 only அப்படின்றது ஏல தான் இருக்கு. அப்ப ஏ இஸ் தி ரைட் ஆன்சர், 1 only. 9th one. Which is the first state in India to establish the office of Lokayukta? Options are A. Maharashtra, B. Odisha, C. Tamil Nadu, D. Kerala. இப்போ லோகாயுக்தா என்னன்னு பார்க்கும்போது நம்ம கவர்னன்ஸ் மாடலை பத்தி படிக்கும்போது அப்படி மட்டும் இல்லாம இந்தியன் பாலிட்டியில லோகாயுக்தா பத்தின அவங்க இன்ஸ்டிடியூஷனோட மெக்கானிசம் பத்தி என்ன எதுன்னு படிச்சிருக்கோம். இப்போ லோகாயுக்தா என்னன்னா லோக்பாலோடைய ஒரு ஸ்டேட் சென்ட்ரிக்கான வெர்ஷன் தான். அப்போ இவங்களோட மேஜர் ரோல் அப்படின்னு நம்ம சொல்றது ஏதாச்சும் கரப்ஷன் அலிகேஷன்ஸ் இருக்கு ஒரு மினிஸ்டர் மேல, இல்லைன்னா ஒரு மெம்பர் ஆஃப் ஒரு லெஜிஸ்லேட்டர் ஒரு பியூரோக்ராட் மேல இருந்தாலும் அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு விஜிலன்ஸ் ஏஜென்சி தான் இந்த லோகாயுக்தா அப்படின்றது. ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டாங்க அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ இது அகெயின் ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். அப்ப நம்ம வந்து லோகாயுக்தாவை பத்தி படிக்கும் போதுதான் இதை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுல ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும் ஏ மகாராஷ்டிரா தான் ரைட் ஆன்சர். ஏன்னா மகாராஷ்டிரால தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லோகாயுக்தா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அண்ட் இந்த லோகாயுக்தா அப்படின்ற கான்செப்ட் எதனால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, எதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஆர்சி அப்படின்னு சொல்லப்படுற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இன் 1966 தான் வந்துட்டு இதுக்கு மேஜரான ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கு. இப்போ நம்ம சந்தானம் கமிட்டி எப்படி வந்துட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு மேஜர் ஃபேக்டரா இருந்ததோ அதே மாதிரி லோகாயுக்தா லோக்பால் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு மேஜரான ஃபேக்டரா இருந்தது இந்த ஏஆர்சி தான். அண்ட் அதோடைய ஒரு லேட்டர் வெர்ஷனா தான் வந்துட்டு நம்ம 2011-12 பீரியட் ஆஃப் டைம்ல ஜன் லோக்பால் பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில அண்ணா ஹசாரேவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சேர்ந்து நடத்தின ஒரு ஃபாஸ்டிங் ப்ரொடெஸ்ட்டை நம்ம பார்த்தோம். ஸோ அதோடைய ஒரு அவுட்கமா தான் வந்துட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அவங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாங்க, வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த பில்லை பாஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் ஸ்டில் இதோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப டிபேட்டபிளான கொஸ்டின் தான் இன்னைக்கு. ஏன்னா லோகாயுக்தாலோ எவ்வளவு கேசஸ் வருது, அது இப்போ எந்த ஸ்டேட்ல எல்லாம் வந்துட்டு எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்குன்னா அதான் பெரிய கேள்விக்குறியா தான் இன்னைக்கு வருது. ஆனா லீகல் ப்ரொவிஷன்ஸ் பிரகாரம் இப்படி ஒண்ணு கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகுது. அதை நம்மளால வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அண்ட் அதை ஃபர்ஸ்ட் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா அது வந்து மகாராஷ்டிரால. 10th one. Which among the following is not included in UNDP Sustainable Development Goals? Options are A. Quality education, B. Poverty eradication, C. Traditional energy sources, D. Gender equality. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது யுனைடெட் நேஷன்ஸ் உடைய என்விரான்மெண்டல் ஏஜென்சிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு
செட் ஆஃப் கோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த எல்லா கோல்ஸுக்குமே வந்துட்டு ஒரு சர்டன் கிரைட்டீரியா இருக்கும். அப்போ இது எதை பேஸ் பண்ணினா என்விரான்மெண்டலிசமையும் கிளைமேட் கிரைசிஸையும் வந்துட்டு அட்ரஸ் பண்ணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்கு. எப்படி வந்துட்டு நம்ம சஸ்டைனபிளான டெவலப்மெண்ட் கொண்டு போகணும், அதாவது என்விரான்மெண்ட்டை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாம நேச்சரை வந்துட்டு பாதிப்படைய வைக்காம growth அப்படின்றதோடைய ஒரு டெஃபினேஷனை ரீடிஃபைன் பண்றதுக்காகவும் டெவலப்மெண்ட் அப்படின்றத வந்துட்டு என்விரான்மெண்டல் டேர்ம்ஸ்ல வந்துட்டு கொண்டு போகணும். அப்பதான் வந்துட்டு அது ஜனத்துக்கும் சரி பூமிக்கும் சரி ரொம்ப பாதுகாப்பான ப்ராக்ரெசிவான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லப்பட்டதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இப்போ இது இப்போ 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் வழியா உலகத்துல இருக்கிற எல்லா நாடும் யுனைடெட் நேஷன்ஸ்ல மெம்பரா இருக்கிற எல்லா நாடும் சேர்ந்து அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம். அப்ப இதுல வந்துட்டு ஒரு 16-17 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அதாவது சில 16-17 கோல்ஸ் இருக்கு. அப்ப இதுல வந்து எது அதுல இன்க்ளூட் ஆகல அப்படின்றதா கேள்வியா இருக்கு. இப்போ குவாலிட்டி எஜுகேஷன் அதுல இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்ற தேவை. இப்போ தமிழ்நாடு மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு நம்ம இன்னைக்கு சொல்றோம் நமக்கு ஜிஆர் ரேஷியோல வந்துட்டு நம்ம வந்துட்டு அமெரிக்கா லெவல்ல வந்துட்டு இருக்கோம். அமெரிக்காவோட ஜிஆர் ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்துட்டு அட் பார் அவங்களோட பெட்டரா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம எம்சைஸ் பண்றோம். ஆனா ஒரு மேஜரான விஷயம் நம்ம என்ன நோட் பண்றதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது நம்ம வந்துட்டு கிராஸ் என்ரோல்மெண்ட்டை வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறோமா அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றது. அப்போ இதை வந்துட்டு குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எம்சைஸ் பண்றேன். அப்புறம் போவர்ட்டி எராடிகேஷன் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸோட மில்லேனியல் டெவலப்மெண்ட் கோல்ஸோட ஒரு பாகமாவே முன்னாடி இருந்திருக்கு. அப்போ அதோடைய ஒரு அவுட்கமா தான் வந்துட்டு அதை தொடர்ந்து வந்துட்டு எஸ்டிஜி கோல்ஸ்லயும் கொண்டு வந்தாங்க போவர்ட்டி எராடிகேஷனும். அப்போ அதோடைய ஒரு கோல் தான். அப்போ ட்ரெடிஷனல் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ட்ரெடிஷனல் எனர்ஜி சோர்சஸ் என்னன்னா வந்துட்டு பெட்ரோல், அப்புறம் வந்துட்டு ஃபாசில் ஃபியூவல்ஸ் வழியா டிரைவ் பண்றதுனா ஆயில் வழியா இல்லைன்னா கேஸ் வழியா நேச்சுரல் கேஸ் வழியா எடுக்கிற பொல்யூட்டன்டான எனர்ஜி சோர்சஸ் அப்படின்றது சொல்லலாம். ஆனா இதுல எம்சைஸ் பண்ற என்னன்னா ரெனியூபிள் எனர்ஜிக்கு நம்ம கன்வெர்ட் ஆகணும். ஏன்னா வந்துட்டு இந்த பொல்யூட்டன்டான பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம அதிகமா யூஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே பாதிப்பு அடைகிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்ம ரெனியூபிள் எனர்ஜிக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் மாத்தணும். அப்ப அப்படியே இருந்தா மட்டும்தான் வந்துட்டு அது சரியா இருக்கும் அப்படின்னு மேஜரா எம்சைஸ் பண்றாங்க. அது வந்துட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் விண்டா இருக்கலாம், இந்த ஃபார்ம் ஆஃப் சோலாரா இருக்கலாம், இந்த ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியரா கூட இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது ஒரு கோல் கிடையாது. அப்ப அதுதான் வந்து தப்பான ஆப்ஷன். ஸோ கிராஸ் வெரிஃபை பண்றதுக்காக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நம்ம பார்த்தோம். அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஆமா அது இருக்கு. அது வந்துட்டு எஸ்டிஜி கோல்ஸ்ல ஒண்ணுதான். அப்போ கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது சி, ட்ரெடிஷனல் எனர்ஜி சோர்சஸ் தான். Identify the incorrect statement about Government of India's green energy and renewables initiative. Options are A, International Solar Alliance 2015, National Hydrogen Mission 2021, installed solar capacity reached 53.99 gigawatt in March 2022, India to achieve net zero emission by 2050. இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவோட கிரீன் எனர்ஜி அண்ட் ரெனியூபிள்ஸ் இனிஷியேட்டிவ்ல எது வந்துட்டு ஒரு பார்ட்டா இல்லை அப்படின்றதான் கேள்வியில கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு எது தப்பான ஆப்ஷன் அப்படின்னு தான் போடும். அப்போ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து 2015 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது வந்து இந்தியா அண்ட் பிரான்ஸ் சேர்ந்து லான்ச் பண்ண ஒரு குளோபல் இனிஷியேட்டிவ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். அதுவே பி பார்க்கும்போது வந்து நேஷனல் ஹைட்ரோஜன் மிஷன் அப்படின்றது 2001 தான் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ அந்த ஆப்ஷனுமே கரெக்டான ஆப்ஷன் தான். அண்ட் சி பார்க்கும்போது சோலார் கெப்பாசிட்டி ரீச் 53.99 கிகாவாட் அப்படின்றதுமே ஒரு ஃபேக்சுவலான டேட்டா தான், அதுவுமே கரெக்ட் தான். அப்புறம் டி ஆப்ஷன் அப்படின்றத பார்க்கும்போது இந்தியா டு அச்சீவ் நெட் ஜீரோ எமிஷன் பை 2050 அப்படின்றது கரெக்டாக அது தப்பு. ஏன்னா நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு ஒரு கார்பன் நியூட்ரலான கண்ட்ரி ஆகும். அதாவது நமக்கு வந்துட்டு நம்மளுடைய எல்லா சோர்சஸ் ஆஃப் எனர்ஜியுமே வந்து ரெனியூபிள் எனர்ஜியா மாறி இருக்கணும். நமக்கு வந்துட்டு எந்த விதத்துலயும் வந்துட்டு நம்ம பெட்ரோலியமோ லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸோ அந்த மாதிரி பொல்யூட்டடான எந்த பார்ட்டிகல்ஸோ ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணாத ஒரு கண்ட்ரியா மாறி இருக்கணும் அப்படின்றது தான் இதுல மேஜரான ஒரு அப்ஜெக்டிவா இருக்கும். அப்ப நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்றது வந்து நம்மளால கண்டிப்பா இல்லை. இது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம தள்ளப்பட்டிருக்கணும். நெட் ஜீரோ எமிஷன்லாம் வந்துட்டு நம்மளோட பார்ட்டா இருக்கணும்னா. ஸோ இதனாலேயே ஆப்ஷன் டி அப்படின்ற ஒரு கோல் வந்துட்டு 2050 இந்தியாவுக்கு இருந்தது இல்லை. ஸோ இதுல ராங் ஆன்சர் எது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி, இந்தியா டு அச்சீவ் நெட் ஜீரோ எமிஷன் இஸ் தி ராங் ஆன்சர். By which year does Jal Jeevan Mission aims to provide tap water connections in every rural household? Options are A, 2023, B 2024,
2025, டி 2026. அப்போ ஜல்ஜீவன் மிஷனோட மேஜரான விஷயம் என்னன்னா, அது வந்துட்டு டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கும் போகணும், எல்லாருக்கும் வந்துட்டு குடிநீர் தண்ணி இல்லைன்னா தண்ணீர் உபயோகிக்கப்பட வேண்டிய ஆக்சசபிலிட்டி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதான் மேஜரா எம்சைஸ் பண்றாங்க. அப்போ இது வந்துட்டு 2019 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அப்போ இது வந்துட்டு எதுக்குள்ள, அதாவது இது எல்லா ஸ்கீமுக்கும் வந்துட்டு ஒரு டெட்லைன் அப்படின்றது இருக்கும். அப்ப இந்த ஸ்கீமுக்கு டெட்லைனா எப்போ வச்சாங்கன்னா வந்துட்டு அது ஆப்ஷன் பி 2024 அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் வச்சாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம இந்த ஸ்கீம்ல இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸையும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அதாவது எல்லா ஸ்டேட்லயும் வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் ஆக்சஸ் வந்துட்டு போயிருக்கணும். சாரி, அது மட்டும் இல்லாம டேப் வாட்டர் கனெக்ஷன்ஸும் வந்துட்டு எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்டையும் போயிருக்கணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி 2024 இஸ் தி ரைட் ஆன்சர். 13th one, which of the following statements about social audit is not? So options are: A, social audit is a form of citizen participation with a focus on government performance. Social audit is a dynamic process. Social audit is a tool to improve an organization's ethical performance. Social audit is also known as Gens Y. அப்ப இதுல எது ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பி, சி எல்லாம் பார்க்கும்போது சோசியல் ஆடிட் அப்படின்ற கான்செப்டை டிஃபைன் பண்றதுக்கான விஷயங்களா தான் இருந்திருக்கு. ஆனா ஆப்ஷன் டியை பார்க்கும்போது அங்க வந்துட்டு ஜென்சுவை அப்படின்றதும் சோசியல் ஆடிட்டும் ஒண்ணு அப்படின்னு அவங்க எம்சைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்சுவை என்னன்னு பார்க்கும்போது அது வந்துட்டு ஒரு பப்ளிக் ஹியரிங்கான ஒரு ப்ராசஸ், அது ஒரு கிரீவன் ரிட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சோசியல் ஆடிட் அப்படின்றது அக்கௌண்டபிலிட்டியும் டிரான்ஸ்பரன்சியும் வந்துட்டு ஒரு பிரின்சிபலா வச்சு பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ சோசியல் ஆடிட் அப்படின்றது இந்த மாதிரி ஏரியாஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்றதுனால அதை வந்துட்டு ஜென்சூன் பை அப்படின்ற ஒரு கான்செப்டோட நம்ம வந்துட்டு கோரிலேட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதனாலே ராங் ஸ்டேட்மெண்ட் எடு அப்படின்ற கேட்கறதுனால நம்ம ஆப்ஷன் டி சோசியல் ஆடிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜென்சூன் பை இஸ் தி ராங் ஆன்சர். 14th one, who among the following is related to Dalit Panthers Party? A, Raja Dale, B, Kanshiram, C, Chirag Paswan, டி சௌத்ரி சரண் சிங். அப்ப இதுல வந்து தலித் பேந்தர்ஸ் பார்ட்டியோட யார் ஓரியன்ட் ஆயிருக்கா அப்படின்றதா கேள்வி. அப்போ இப்ப நம்ம வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்றோம்னா, இல்லாட்டி நம்ம வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் பத்தினா ஒரு பேஸான ஐடியா நமக்கு இருந்திருந்தாலே இந்த ஆன்சர் வந்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா இப்போ இந்த தலித் அப்லிஃப்மெண்ட்டுக்காகவும் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் மேஜரா வந்துட்டு பேசப்படக்கூடிய ரெண்டு ப்ராமினன்டான மாடல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒன்று ராஜா தாலி, இன்னொன்று வந்து கான்ஷிராம். இப்போ கான்ஷிராம் அப்படின்றவரை பத்தி வந்து நம்ம வந்து பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி அப்படின்ற பார்ட்டியோடைய ஃபவுண்டரா இருந்திருக்காரு அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ ஆப்வியஸா அவர் அந்த பார்ட்டியோட ஓரியன்ட் ஆனதுனால அவருடைய ரோல் தலித் பேந்தர்ஸ் பார்ட்டி அப்படின்றது ஒண்ணு கிடையாது. தென் தலித் பேந்தர்ஸ் பார்ட்டி அப்படின்றது வந்துட்டு ஒரு ரேடிக்கலான பார்ட்டின்னு ஒரு டைம்ல குத்தப்பட்ட ஒரு பார்ட்டியாகவும் இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய ஆங்கிள் அப்படின்றது வந்து அவங்களுடைய தலித் எம்பவர்மெண்டோட ஸ்டாண்ட் அப்படின்றது கொஞ்சம் கூட அக்ரெசிவான ஒரு ஸ்டாண்டா இருந்திருக்கு. அப்போ சிராக் பஸ்வான் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லோக் ஜன்சக்தி அப்படின்ற லோக் ஜன்சக்தி பார்ட்டி அப்படின்ற பார்ட்டியோட சேர்ந்த ஒருத்தர். அவர் இன்னைக்கு வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லயும் இருக்கிற ஒரு பர்சன். அப்போ அவருக்கு வந்துட்டு தலித் பேந்தர்ஸ் பார்ட்டி ஒரு ரோல் இல்லை. ஸோ அதே சௌத்ரி சரண் சிங்கை பார்க்கும்போது அவரு வந்துட்டு இந்தியாவோட பழைய ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தவர். ஸோ பிரைம் மினிஸ்டரா இருந்த ஒரு பர்சன் வந்துட்டு தலித் பேந்தர்ஸ் பார்ட்டியோட அவருமே ஓரியன்ட் ஆயிடல. அப்போ இதுல மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ ராஜா தால் அப்படின்றவர் தான். அவர் தான் வந்துட்டு தலித் பேந்தர்ஸ் பார்ட்டியில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. ஸோ 1972 மகாராஷ்டிரால தொடங்கப்பட்ட இந்த பார்ட்டி அப்படின்றது வந்துட்டு ஒரு ரேடிக்கல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கூட தலித் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் மிகப்பெரிய அளவுல குரல் கொடுத்து போராட்டங்களை நடத்தினாங்க. அப்போ அமெரிக்கால இருக்கிற பிளாக் பேந்தர்ஸ் மூவ்மெண்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த தலித் பேந்தர்ஸ் பார்ட்டி அப்படின்றத வந்துட்டு ஒன்று ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது இதை பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவான புதிய இன்ஃபர்மேஷன். அப்போ ஆப்ஷன் ஏ ராஜா தால் இஸ் தி ரைட் ஆன்சர். 15th one, which of the following statements about Niti Aayog is true? Option A, Niti Aayog consists of Prime Minister, Chief Minister of all states, Union Cabinet Ministers in charge of identified ministries and chairpersons of SC, ST and OBC commissions. Option B, Research Wing, Consultancy Wing and Team India wings are the specialized wings of Niti Aayog. Option C, Chief Executive Officer of the Niti Aayog is appointed by the Lok Sabha. All states are mandated to submit their development plans to Niti Aayog. அப்போ இதுல ரைட் ஆப்ஷன் அப்படின்றது எதுதான் கேட்டிருக்காங்க, ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது என்னன்னா, நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு பாடியை
அந்த பாடியில வந்துட்டு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், யூனியன் கேபினட் மினிஸ்டர், அது மட்டும் இல்லாம சேர்மன் ஆஃப் எஸ்சி எஸ்டி ஓபிசி கமிஷன்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ இதுல எது வந்துட்டு பிரச்சனைனா, இந்த சேர்பர்சன்ஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின்றது நித்தி ஆயோகோட பார்ட்டா இல்லாதவங்க தான். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அதனாலே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது தப்பு. அண்ட் பி ஆப்ஷன் பார்க்கும்போது ரிசர்ச் விங், கன்சல்டன்சி விங் அண்ட் டீம் இந்தியா விங் ஆர் ஸ்பெஷலைஸ் விங்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக்னா, ஆமா இந்த மாதிரி ஒரு 3 விங் வந்துட்டு நித்தி ஆயோகுடைய ஏஜென்சியில இருக்கு. அப்போ பி அப்படின்றது கரெக்ட் ஆப்ஷன் தான். சி பார்க்கும்போது சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோக் இஸ் அப்பாயிண்டட் பை லோக்சபாவான்னு பார்க்கும்போது அதுதான் இல்லை. ஏன்னா லோக்சபாவால நியமிக்கப்படுற ஒரு பொசிஷன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் நித்தி ஆயோக் கிடையாது. அது வந்துட்டு பிரைம் மினிஸ்டரால டிசைட் பண்ணப்படுற ஒரு பொசிஷன். ஸோ அவர் தான் வந்துட்டு யார் வந்துட்டு சிஇஓ இருக்கணும் அப்படின்றத அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அவர் தான் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபைனலைஸும் பண்ணுவார். அப்போ டி ஆப்ஷன் பார்க்கும்போது ஆல் ஸ்டேட்ஸ் ஆர் மேண்டேட்டட் டு சப்மிட் தேர் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் டு நித்தி ஆயோக்னா, அப்படி ஒரு மேண்டேட்டரியான ஆப்ளிகேஷன் வந்துட்டு கிடையாது. இவங்களுக்குள்ள கவர்னிங் கவுன்சிலுக்குள்ள நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும். மீட்டிங் அப்போ வந்துட்டு அவங்களுடைய கொரீஸை கேட்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதோடைய அவுட்கம்ஸா வந்துட்டு ஏதாவது ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அந்த ஸ்கீம்ஸோடைய டெவலப்மெண்ட் மாடல்ஸ் எப்படி இருக்கு, அதோடைய வந்து ஒரு 1 இயர் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ரிப்போர்ட்ஸா சப்மிட் பண்ணி அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸும் டிஸ்கோர்சஸ் தான் நடக்கும். ஸோ ஆனா நித்தி ஆயோக் கீழே வந்துட்டு எல்லா ஸ்டேட்டும் வந்து மேண்டேட்டரி அவங்களோட டெவலப்மெண்ட் பிளான்ஸ் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது எங்கேயும் கொடுத்தது இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இன்ஃபார்மலா கண்டிப்பா நடக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ டி ஆப்ஷன் அப்படின்றதுமே வந்துட்டு தப்பு. அப்ப இதுல கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான். அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ரிசர்ச் விங், கன்சல்டன்சி விங் அண்ட் டீம் இந்தியா விங் ஆர் தி ஸ்பெஷலைஸ்ட் விங்ஸ் ஆஃப் தி நித்தி ஆயோக். ஸோ இந்த செஷன்ல வந்துட்டு நம்ம ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், அது மட்டும் இல்லாம கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் பாலிசி ரிலேட்டடான பல பிவிக்யூஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிவிக்யூஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை இன்னும் கிளாரிட்டி தேவைப்படுதுன்னா அதை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். நம்ம கண்டிப்பா அதை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த யூனிட் ரிலேட்டடா வேற சில டாபிக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு, இல்ல அதுல வந்துட்டு இன்னும் ஃபர்தரான ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ப்ரிஃபர் பண்றீங்கன்னா அதுவுமே நீங்க வந்துட்டு கேட்கலாம், மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்குமே நம்ம பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ அது குவிக் ரிமைண்டர், இந்த கோர்சஸ்க்கு எல்லாம் யூஜிசி நெட் அண்ட் டிஎன்செட் இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே வந்து ப்ரொஃபசர்ஸ் அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் ஓப்பனாக இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் எதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க எப்போ வேணா காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்ன டீட்டெயில்ஸ் தெரியணும்னாலும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த செஷன்ல நம்ம வந்துட்டு கடைசி யூனிட்டான பப்ளிக் பாலிசி, கவர்னன்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸை பத்தி பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.